வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ் வேதிகா ரிப்போர்ட்ஸ் ஊடாக இணைந்திருக்கிறோம். இன்று மிக முக்கியமான காணொலியோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இதுபோன்ற மிக முக்கியமான காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இலங்கையினுடைய வரலாறு மூலம் பலருக்கு இந்த விடயம் தெரிந்திருக்கலாம், பலருக்கு இந்த விடயம் தெரியாமல் இருக்கலாம். தற்போது அறிந்து கொள்ளக்கூடியவாறு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இலங்கையின் பண்டைய தமிழ் மன்னனான ராவணனால் இலங்கையில் மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் விமானங்களை தேடி அகழ்வாராய்ச்சி பணி தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மன்னனான ராவணனினால் சுமார் 25 இடங்களில் 19 விமானங்கள் நிலத்துக்கு கீழ் ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக ஆராய்ச்சி நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இவ்வாறு இலங்கை மன்னன், அதாவது தமிழ் மன்னன் ராவணனால் மறைத்து வைக்கப்பட்ட 19 விமானங்களை தேடி அகழ்வாராய்ச்சி பணியை இலங்கை விமான போக்குவரத்து அதிகார சபையின் ஆராய்ச்சி பிரிவு முன்னெடுத்திருக்கிறது. தமிழ் மன்னன் ராவணனால் மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் 25 இடங்களை இந்த ஆராய்ச்சி பிரிவு தற்பொழுது அடையாளம் கண்டிருக்கிறது. தமிழ் மன்னன் ராவணனால் மிக நுட்பமாக உருவாக்கப்பட்ட இந்த விமானங்கள் பாதரசம் மற்றும் வேறு ரசாயனங்கள் மூலம் இயக்கப்பட்டதாக ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கின்றது. அவர்கள் மேற்கொண்ட ஆய்வுகள் மூலம் இந்த விடயம் வெளிப்பட்டிருக்கிறது. மலைப்பகுதிகள், குகைகள் மற்றும் நிலத்தடிக்கு கீழ் இந்த விமானங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சி பிரிவு தெரிவிக்கின்றது. நாகல், வாரியபுல, சிகிரியா, தம்புளை, பதுளை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய பிரதேசங்களின் சில பகுதிகளில் இந்த விமானங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்பதனை ஆராய்ச்சி நிறுவனம் உறுதிப்படுத்துகிறது. தமிழ் மன்னனான ராவணனால் உருவாக்கப்பட்ட இந்த விமானங்களை இயக்குவதற்காக ஒருவர் சிறப்பாக நியமிக்கப்பட்டதாகவும், ராவணனால் மறைத்து வைக்கப்பட்ட இந்த விமானங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மிக எளிதான வழி கார்பன் பரிசோதனை என்று ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கின்றது. ஆனால் இலங்கையில் ஒரு கார்பன் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆக குறைந்தது 20 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். ஆகவே கார்பன் பரிசோதனையை இலகுவாக இலங்கையில் மேற்கொள்வதற்கான வசதி இலங்கையிடம் இல்லை. அந்த வசதி அமெரிக்காவிடம்தான் இருக்கின்றது. இதே போன்ற ஒரு ஆய்வு நடவடிக்கை கடந்த 2020ஆம் ஆண்டு அப்போதைய அரசாங்கத்தின் காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டதாகவும், அப்போது ஒரு கார்பன் பரிசோதனைக்கு 20 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டதால் நிதி பற்றாக்குறையின் காரணமாக இந்த ஆராய்ச்சி நடவடிக்கைகள் இடைநடுவில் துரதிருஷ்டவசமாக இடைநிறுத்தப்பட்டதாகவும் இந்த ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கின்றது. இந்த ஆய்வுகள் அப்போதைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டதாகவும், இந்த ஆய்வுகள் இந்த தகவல்களை திரட்டுவதற்காக ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டதாகவும், அதே போன்று இந்தியாவினுடைய ஆராய்ச்சி சிறப்பு குழுவும் எங்களுடன் இணைந்து கொண்டதாகவும் இந்த ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கின்றது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் சோமதேவாவும் இந்த குழு உறுப்பினர்களில் ஒருவராக எங்களுடன் இணைந்து கொண்டதாகவும், பின்பு அவர் இடைநடுவில் விலகிக் கொண்டதாகவும் இந்த ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கின்றது. இந்த ஆராய்ச்சி நடவடிக்கைகள் நிதி பற்றாக்குறையின் காரணமாக இடைநடுவில் அப்போதைய காலத்தில் விடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் மன்னன் ராவணனால் மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் 19 விமானங்களில் ஒரு விமானத்தையாவது இந்த ஆராய்ச்சி நிறுவனம் கண்டுபிடித்தால் உலகில் முதலாக விமானத்தை கண்டுபிடித்தது யார் என்ற வாத பிரதிவாதங்கள் இந்த உலகத்தில் சூடு பிடிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ரைட் சகோதரர்களினால் தான் இந்த உலகத்தில் முதலாக விமானம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு 19 விமானங்களை தமிழ் மன்னனான ராவணன் தன்னுடைய பயணத்திற்காக பாவித்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 19 விமானங்கள் இலங்கையில் தான் இருக்கிறது, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ராவணனால். ஒருவேளை அந்த 19 விமானங்களும் இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்டால், அதில் ஒரு விமானமாவது ராவணன் உருவாக்கிய விமானம் கண்டுபிடிக்கப்பட்டால், இந்த ரைட் சகோதரர்களுக்கும் ராவணனுக்கும் இடையில் யார் முதலில் விமானத்தை கண்டுபிடித்தது என்ற ஒரு வாத பிரதிவாதங்கள் சூடுபிடிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ராவணனுடைய விமானம் கண்டுபிடிக்கப்பட்டால், இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தால் ஒருவேளை ஒரு விமானமாவது கண்டுபிடிக்கப்பட்டால், உலகில் முதலாக விமானத்தை கண்டுபிடித்ததாக கூறப்படும் ரைட் சகோதரர்களுக்கு முன்பாகவே ராவணன், தமிழ் மன்னன் ராவணன் விமானத்தை உலகில் முதலாக உருவாக்கியவர், கண்டுபிடித்தவர் என்ற பெருமையை ராவணன் பெறுவார் என்றும் கூறப்படுகிறது.